ஆல்பம் சாங் விஷால். ஹலோ, ஆல்பம் சாங் பாத்தீங்களா சார்? சார் நான் முதல் நாளே பாத்துட்டேன் சார். நீங்க ரிலீஸ் டேட்ல பாத்தீங்க, நான் வெளில வந்தோடனே பாத்துட்டேன். முன்னாடியே பாத்தீங்க. ஓகே ஓகே சார். எப்படி இருந்துச்சு சார் உங்களோட? சூப்பர். அதான் சொன்னேன், இது வந்து ஒரு கிளாசிக் ஃபிலிமி கண்டென்ட், ஒரு ஃபிலிமி ஸ்டைல்ல இருக்கு. அதே வந்து அதை வந்து அடுத்த லெவல்ல ரிச்சா எலைட்டா நீ யார் உன் டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு ஏத்த லெவலுக்கு டியூன் பண்ணி எடுத்துட்டு போ. இட் வில் கிவ் a big light. ஓகே 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 சார். இந்த இன்ஸ்டால மூவி விஷால் ஏதோ மூவி வந்துருச்சு, அது ப்ரொடியூசர் ஹீரோயின் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா? இல்ல இல்ல இல்ல, அவனே சொல்லுவான். இல்ல அந்த அந்த இந்த ஒரு நீங்க நினைக்காத ஒரு ஹார்ஸ் மவுத்ல இருந்து வரும், அந்த நாய்ஸ் பெருசா இருக்கும். வெயிட், hope for the best. yeah, of course it's best. டைட்டில் டீசர் எப்போ சார்? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? முதல்ல சார் அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனில கேக்குறேன்னு நினைச்சு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து you have to wait. All I can say right now is that wait, you will have exclusive surprise, and the rest of the people who underrated Vishal will also have that exclusive surprise. சூப்பர் சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் சார்? மேல டைட்டில் ஓகே இல்ல? இப்போ சொன்னது சீரியஸ், அதையும் நகைச்சுவை ஆகிட போறீங்க. ஐயே போட்டார்ல ப்ரோ. இல்ல ஆக்சுவலா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்ல டைப் பண்ணி எடுத்தது ப்ரோ. இது ப்ரோ நான் கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல இல்ல, நான் டைப் பண்ணி அனுப்புறேன். இல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்ல இல்ல கூகுள் டிரான்ஸ்லேட் தப்பா வந்துச்சு, அதை நீங்க கரெக்ட் பண்ணீங்க, அது ஓகே. ஏன்னா அபியக்கா வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்தாங்களா, இந்த கண்டென்ட் வந்து நம்ம மேட்ச் பண்ணணுன்றதுக்காக போட்டோம் சார். ஆனா குரு ப்ரோ நீங்க அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யாராவது மறந்துடுவாங்கன்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாவம். இல்ல இல்ல, இப்ப அப்படியே அடி வாங்கும் போது குருபுரோ மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் தான் இன்னைக்கு ஈவினிங் ரவீந்திர சாரு சுரேஷ் சாருன்னு பேர் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சவுண்ட் ஃபேன்ஸ் விஷால் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் ஒன்னா போலாம். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறமும் இதெல்லாம் முட்டு கொடுத்து பேசி என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறது இல்லையே. இதுக்கு மேல சட்டையை கிழிச்சு சண்டையை போட்டு தெருக்கு வந்து ஒண்ணும் நடக்க போறது இல்லையே நிஜமாவே. இல்ல சார், நான் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டேன் சார், ஒரு சில கான்ட்ரவர்சிக்கு எல்லாம் பயங்கர நம்பர்ஸ் வருதுன்றாங்க. கேட்டா அந்த ஸ்பேஸ்ல வந்து எப்போ பஞ்சாயத்து வைக்கலாம், எப்போ இது பண்ணலான்னு சுத்திட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், ஆக்சுவலா லிட்டரலா சொன்னாங்க ஸ்பேஸ. ஐயா இதுல என்ன பெருமை எனக்கு புரியலையே. அதுதான் கேட்க எனக்கும் தெரியல சார். வரிசையா யூடியூப் சேனலா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் வர வர யூடியூப்ல தான் இந்த கான்ட்ரவர்சிக்குலாம் வியூஸ் வரும்ட்டு தம்பனையில அப்படி பயங்கரமா வைப்பாங்க. உள்ள போனா ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரி தான் ட்விட்டர் ஸ்பேஸும் யூடியூப் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. சார் ஒரு கொஸ்டின் சார். ஒரு அருணோட ஃபேன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவரோட விவி அவர் சாரி கொண்டாட்டம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருந்துச்சான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா பிளான் இருந்தது, அவருக்கு ஏதோ ஸ்பைனல் ஏதோ பெயின் இருக்கு, அதனால அவர் அதை he didn't prefer. ஓஹோ ஓகே ஓகே சார். ஆனா அவர் ஆக்சுவலா பிளான் இருந்தது. ஓகே 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 சார். நாளைக்கு அருண் ஃபேன்ஸ் மீட்டுக்கு விஷால் ஏதாவது போறாரா? அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சத்யா ஜெஃப் எல்லாம் போயிருந்தாங்க, கூப்பிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஓகே ஓகே சார். நாளைக்கு ஆக்சுவலா கலாட்டால நடக்குதுன்னு நினைக்கிறேன் அருணுக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு ரெட் நூல்ல நடந்துச்சு. இன்னைக்கு ரெட் நூல்ல ஒண்ணு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஒரு அதுக்குதான் சத்யாவும் ஜெஃப்பும் போயிருந்தாங்க அந்த மீட்ல. அது ராணவ இல்ல, அது ராணாவோடதா? இல்ல 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 ப்ரோ, அருணோடதான். அருணோடதா? ஓகே ஓகே. ராணவ் அவங்க ஃபேமிலியோட வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்த மாதிரி இருந்தது, பார்த்தேன். இன்னைக்கு ஆக்சுவலா தீபக் சார் பிகைன் உட்ஸ்ல நடந்துருக்குல்ல? ஆமா ஆமா.
ஆமா, தீபக் சாரோடைய ஒருத்தங்க இருப்பாங்களே, எலிகன்சி ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க போலையா? கீழே இருக்காங்க. எலிகன்சி டிசைன் அவர் தாங்க சார். அவரு அவங்க அவரோட ரசிகர் தானே? அவங்க அன்ஷிதாவோட ரசிகர்னு நினைக்கிறேன், தெரியல சார் எனக்கும். ஓகே. இல்ல சார், அவரு இந்த வாட்டி மிக்சடா சார் போட்டுட்டு இருந்தார் போஸ்ட்லாம். டெல்லிங் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் தீபக். சார் நீங்க ஏன் சார் போல? யாரு சார்? நீங்க தான். தீபக் தான் சார். தீபக்னா அங்க போக வேண்டியது முத்துக்குமரன் சார், நான் இல்ல சார். ஏன் நீங்களும் போடலாம் சார். சார் ஆக்சுவலா வந்து நான் வந்து எனக்கு வந்து தீபக்கு சௌந்தர்யம் முடிச்சு தீபக் சொல்லும் போது நான் சொன்னேன், எனக்கு இப்ப வரைக்கும் பேசுறதுக்கே அவங்க ஒய்ஃப் என்ன பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் முறைக்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பினா முறைக்கிறாங்க. எதுக்கு வம்பு? ஷோ முடிச்சு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கை கொடுத்தா கூட அது வேற மாதிரி தான் தெரியுது. எதுக்கு வம்பு? சார் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு சார், இது எப்படி எடுத்துட்டீங்கன்னு தெரியல சார். இதை கேட்கணுமான்னு எனக்கு தெரியல சார். கேளுங்க சார். அன்ஷிதா விஷால் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சார். ஷோ இல்லையே, ஷோல எதுவும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, அப்ப அன்ஷிதாவோட செப்பரேட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், விஷாலோட செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அப்படிதான் சார்? விஷால் சாங் பெர்ஃபார்மன்ஸ், அன்ஷிதா அது வந்து இதுல எதுவும் கிடையாது. இந்த கொண்டாட்டம்ல எதுவுமே கிடையாது. ஓகே அவங்க ஓகே அந்த டான்ஸ் ஷோ மட்டும் தான். ஓகே ஓகே. क्वेश्चन கேட்டவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஓகே சார். ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு சார். அன்ஷிதாவே இப்போ ஒரு டான்ஸ் ஷோல வந்து நான் அன்ஷிதா கிட்ட என்ன அன்ஷி சொல்லவே இல்லை டான்ஸ் வந்து நானே உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அண்ணே அப்படின்னு. ஐயோ சார் டான்ஸ் உங்களுக்கு கத்துக்கணும் சார். சார் சத்யா ஏதோ ஒரு இது ப்ராஜெக்ட் பண்றாரு சார், என்ன சீரியல் சார் அது? ஐயோ பேர் வந்துட்டேன். சீரியல் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, எனக்கு அந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே ஓகே சார். எது பிரதர் இந்த இதுவா ஸ்கூல் இது பழைய சினிமா பேர் சீரியலா சீரிஸா? கனாகாலம் காலங்கள் சீரியல் பேர் சொல்லுங்க சார். அதான் சீரியல். சரி சார், ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது சொல்லுங்க சார். கண்டென்ட் கிங் எங்க உட்கார்ந்து இருக்காரு, ஃபர்ஸ்ட் கேளுங்க ஐயா, ஏரிமா சொல்றாரு. நான் அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. குற்றப்பத்திரிகையில உங்க பேர் வரணும்ல சார், அதனால ஏதோ கேட்டேன் சார் உங்ககிட்ட. குற்றப்பத்திரிகையில முதல் பேரே இதுதான் ஐயா, புள்ளியார் சொல்லி என்னதானே போடுறாங்க. கரெக்ட் சார். சார் ஒருத்தர் இருப்பாரே சார், ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஸ்பேஸ் வரனால அவர் பேர் வேற மறந்து போச்சு. 1 or 2 எடுத்து சொல்ல. ஆமா கரெக்ட். ஐயோ எனக்கு அவரும் ஒரு யூடியூப் ரிவ்யூவர், யாருக்கு கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன்னு ஹோஸ்ட் எல்லாம் பண்ணுவாரு. நான் பேசுறேன், நான் சொல்றேன் இருங்க நான் சொல்றேன், இப்படி இந்த டைலாக்கே நிறைய பேசுவார். ஐயோ எங்க பஞ்சாயத்துல ஜெனரலா யூடியூப்ல இது ஜெனரலா ஸ்பேஸ்ல இருக்கவங்க குணாதிசயங்களை சொல்றீங்க. இவர் கூட எனக்கு ஒருத்தர டிஃபா இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேரோட இருக்குன்னு வைங்க. இவர் கூட நான் ஒருத்தர கூட இவருக்கு ஐயோ எனக்கு நல்லா பேர். ஓ பேட் பாஸா? ஐயோ அவர் பேரு எனக்கு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் தான் வரல, அதுக்குள்ள மறந்துட்டேன். இம்மாது ப்ரோவா? இல்ல இம்மாதெல்லாம் இல்லைங்க. அவரு இந்த டாமோட இதுலயே நிறைய பாத்திருக்காங்க. அவர் பேரு ஐயோ அவர் ஒரு யூடியூப் ரிவ்யூவர். அவர் யூடியூப்க்கு பெருசா ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் யூடியூப் ரிவ்யூ பண்றாரு. அவர் அடுத்த சீசன் போறதுக்கு வர ட்ரை பண்றாரு அவரு. ஆலன். ஓகே ஓகே. அவர் இப்பெல்லாம் வரது கிடையாதா சார்? வராரு சார், அப்பப்போ வராரு. ஓகே. அவருக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? அவருதாங்க என்ன இல்ல, ஆக்சுவலா பஞ்சாயத்து எனக்கும் அவருக்கும் பேச்சே இல்ல. ஜாக்லினோடைய மேட்டர்ல பேசினதுக்கு அடியேன் ஏதோ கருத்துக்களாக ட்வீட்டா போட்டிருந்தார். அப்பா
சரி அது கொஞ்சம் படிச்சு 1000 பார்த்து டைம்ஸ் பெட்டர். ஏங்க நீங்க கொ- ஜாக்லினை சப்போர்ட் பண்ணி தானே பேசுறீங்க, ஒன்றும் தப்பா சார் பேசலையே. நான் இப்ப எனக்கு இப்பவும் ஒன்றும் புரியல சார். இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு 1000 மடங்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்றது எந்த விதத்துல இந்த பொண்ணை தப்பா பேசுறதுல வருது? எனக்கு எந்த எந்த இல்லையே, கேட்டகரியில வருதுன்னே நானும் தானே புரியல. இருந்தாங்க. அப்போ நீங்க நல்லா தான் பேசுறீங்க. இல்ல அப்புறம் நான் 5000 டைம் பெட்டர் தென் அதான் சார் முத்துன்னு நான் என்ன சொன்னீங்க. சொல்றேன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என் பெர்செப்ஷன் உள்ள போனோடனே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதுவும் சௌந்தர்யா மேல இருந்தது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஜாக்லின் உன் மேல இருந்தது சேஞ்ச் ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இத வந்து அப்பதான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா சொல்றாங்களே இவங்கெல்லாம்னு. அதுக்கப்புறம் டாம் பண்ண வேலைகள் சிலதெல்லாம் பார்த்தோன்னே, ஐயய்ய! இவங்க என்ன இவங்க 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 பிஹேவியர் இவங்களதான் ரொம்ப ஆடா, ரொம்ப ரிவர்ஸா சடனா அந்த அம்மா சொல்லுது. லைம் லைட்ல அவர் இருக்கிறதுக்காக எல்லா ஃபேண்டம் ஸ்பேஸும் போய் போய் பேசிட்டு இருக்காரு. யாருமா நானா? அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ரைட்டு. நீ ஒட்டுமொத்தமா பேசுற ஸ்பேஸ்ல 280 பேரு. நான் ஒரே ஒரு தடவை உன்னைய கான்ட்ரவர்சியில வச்சு என்ன தம்ப்நெயில்ல போட்டுப்பாரு, உனக்கு தெரியும் என் வருத்தம்னு சொல்லிட்டு போயிருப்பேன். சரி வேண்டாமேன்னு விட்டுட்டு போயிட்டேன். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது? அதாவது வம்படியா சண்டைக்கு இழுப்பாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் நான் ஜாக்லினையும் தப்பா பேசல. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவையும் சொல்றேன். இதுல என்ன பர்சனலா எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்றதுக்கு இருக்குன்னு தெரியல. இதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர் வந்து இன்னொரு விதமா ஒரு டைலாக், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு ஒரு இந்த ஃபேண்டம் ஸ்பேஸ்ல வந்து இப்போ எப்படி சொல்றது, ஒரு மாசா ஒரு டைலாக் நம்ம பேசிட்டோம்னா இந்த சுத்தி விடுற மாதிரி பதில் சொல்லாதீங்க அது இதெல்லாம் பேசினோன்னே, அப்புறம் நான் வேற வழி இல்லாம டாப்பை மொக்க பண்ணி தான் அனுப்ப வேண்டியதா இருந்தது. அம்மா நீ எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லாம வருத்து இல்லை, நான் எனக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் கேட்க அவங்க தான் இன்சல்ட் ஆகி போனாங்க. இது தேவையா? இது 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 அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தேன், நேத்து வரைக்கும் பார்த்தேன். மாயாவுடைய ஒரு ட்வீட்டுக்கு அவங்க ரிப்ளை. இது இது என்னன்னா எனக்கு என்ன புரியலன்னா, கேம் ஷோ முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது இருக்கு இல்ல. இதுல ரெண்டாவது யாரையாச்சும் ஒருத்தங்களை அஃபென்சிவா பேசிட்டாங்கன்றதுக்கு கூட ஏதோ ஒரு கண்டம் தெரிவிக்கலாம். எந்த விதத்துல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாம எதுக்காக இதெல்லாம் லைட் ஆகி அதை இக்னைட் ஆகி, அதனால இந்த பொண்ணு சொல்றது என்னமோ அந்த பொண்ணு காது கிட்ட போய் என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட போய் ஒண்ணு பேசி ஆனா நீங்க இதுவும் சொன்னீங்களே சார், நீங்க இப்போ 1000 டைம் சௌந்தர்யா பெட்டர்னா முத்துக்குமரோட 5000 டைம் ஜாக்லின் பெட்டர் சம்திங் ஒரு பாயிண்ட்ல சொன்னீங்களே. ஆமா இல்ல ஆமா, அது அதை எடுத்து நான் கூட அதுக்கு வந்து அந்த ஒரு லாஜிக்கல் இது ஒண்ணு கால்குலேட் பண்ணி அப்ப ராமா இஸ் 6000 காட். டைம்ஸ் இவங்க பெட்டரா இருந்தா அதான் சார் நான் சொல்றேனே. அது ஒரு எக்ஸசைஸ் சார். அதை விட்டுட்டாங்க. பட் ஆனா அதை மட்டும் முடிச்சிட்டாங்க. இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா, நான் ஏதாவது ஒருத்தங்க அவங்கள அஃபென்சிவா பேசிட்டேன், ஜாக்லின் வந்து வேஸ்ட், ஜாக்லின் வந்து இதுல இன்னொன்னு சொல்றாங்க, ஜாக்லின் வந்து இவரை வந்து இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, அதனால இவருக்கு கோவம், அதனால அது அவருக்கு கோவம், அது இது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு சார். நீங்க ஜாக்லின் பத்தி நல்லா தானே சார் பேசுனீங்க. அவங்க எவிக்ட் ஆனது பத்தி, அவங்க எவ்வளவு இதுவா விளையாடினாங்க அந்த இதை. அது ஒரு ட்ராப். உள்ள போகும்போது தங்க புள்ள பட பையா கம்மிங் ஏதோ ட்வீட் போட்டு போனார் சாரு. நான் போற வரைக்குமே ரன்னர் ஜாக்லின்ற லெவல்ல தான் பேசிட்டு போனேன் நானு. அது அவங்களோட டெசிஷன். மாயா என்ன சார், மாயா என்ன ட்வீட் பண்ணாங்க? மாயா வந்து இந்த விஷால் அன்ஷிதா இது சம்பந்தமா ஏதோ ட்வீட் பண்ணதுக்கு திருப்பி டாம் மாயாவை கலாய்ச்சி ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்க, ரிவ்யூவர்ஸே வச்சு இதா பண்றீங்க, பட் ஆனா அதை விட்டுட்டு அவங்க எல்லாருமே 3 பேர் மெச்சூர்ட் அடல்ட்ஸ், அவங்களுக்கு பார்த்துப்பாங்கிறது சென்ஸ். ஆனா கொஞ்சம் லைட்டா நிறைய பேர் தாக்கிட்டாங்க, அதனால அந்த ரிப்ளை சார். தன்னைத்தானே மாசாக உணர்ந்த தருணம் அப்படின்னு இல்ல இப்ப சிலர் நீங்க யோசிச்சு பாருங்களேன், மாயா வந்து அப்படி ஒரு பதில் போட்டாங்களே, நீங்க ஒரு மாயா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசி யோசிச்சு மட்டும் பாருங்க. ஒரு கண்டஸ்டன்டா அவங்கள பத்தி வைக்கிற விமர்சனத்துக்கு அவங்க ரிப்ளை பண்ணதுக்கே இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கோவம் வருது. எந்த விதத்திலயுமே இந்த அம்மா கண்டஸ்டன்ட் இல்ல. ஒரு கண்டஸ்டன்ட பேசுறதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றது தப்பு இல்லையே. அப்போ அவங்க எந்த விதத்திலயுமே அவங்க ஒரு ஸ்பெக்டேட்டர் தானே டாம். ஆமா, ஒரு டாமுக்கு இவ்வளவு கோவம் வரும்போது ஒரு கண்டஸ்டன்ட் கோவம் வராதா? கண்டிப்பா வரும். எங்களுக்குலாம் வருத்தம் என்னன்னா அவங்க ஃபேமிலிட்ட போய் பேசினது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான வருத்தம். இல்ல நீங்க அது ரொம்ப பர்சனல். அது வந்து அதுல என்ன பெருமைன்னு வேற தெரியல. அதை வேற நான் சொன்னேன். அதுக்கு மேல அவங்க சொல்ற பொய்கள் தான் ஜாஸ்தி. இந்த அது என்னது, அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க ஒருத்தங்க செருப்பு இதெல்லாம் நான் தான் சொல்றேன். அங்க நான் பக்கத்துல நின்று என்ன நடந்துன்னு பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு இந்த பொய்? அதெல்லாம் தேவையில்லாத பொய். என்ன சொன்னேன்னு அவங்க பகிரங்கமா ஒத்துக்கும் போது அவங்க அதுல என்ன பெருமை இருக்குன்னு.
இந்த பொண்ணு அன்ஷிதா வந்த உடனே அவங்க அவங்களும் அவங்க தம்பியும் வந்து அவங்க அவ்வா கிட்டையும் அந்த அம்மா கிட்டையும் தான் பேசிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது எதுக்கு இல்லாத ஒண்ணு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் தம்பியும் எல்லாரும் இததான் சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாதது தானே, இது எதுக்கு பேசணும்? அதுவும் இல்லாம சரி அப்படியே இருந்தா அப்படி விஷால் மேல என்ன ஒரு வன்மம் புரியல எனக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா சார். ஆக்சுவலா அவங்க அன்ஷிதாவோட அண்ணன் பிரதர் வந்திருந்தாரு. அதாவது அவங்க வரதுக்கு சொன்னாரு. இங்கேதான் வந்து நினைக்கிறேன். எங்க விஷால் ஆமா வந்துட்டு அவரே சொன்னாரு சார், டிஎம்ல அவ்வளவு அபியூசிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவரே சொன்னாரு. ஆக்சுவலா இது தேவையே இல்லாதது. சரி, நீங்க அவங்க ஏதோ சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்க, ஷோல ஏதோ உங்களுக்கு பிடிக்கல, உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ தப்பா இருந்துச்சு, அதுக்கு ஏன் நீங்க பர்சனலா போயிட்டு அவங்க அண்ணனை போய் டிஎம் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. அவருக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் கேட்டுட்டா அவங்க அன்ஷிதா நடக்கிறாங்க, இல்ல அவருக்கு இல்ல குரு பிரசாத்தை கேட்டுட்டா விஷால் நடக்கிறாரு. அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடுறாங்க. அது ஒரு கேமா தானே பாக்குறீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒரு கேம் ஷோ, நாங்க வந்து இவங்களெல்லாம் கேமரா பாக்குறோம். இது ஒரு கேம் தான் எடுத்துக்கிட்டு சிம்பிளா எடுத்துக்கிட்டு போறதுல என்ன தவறு இருக்குன்றது புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாக்குற ரொம்ப ஆச்சரியமான வெர்ஷன் வந்து எப்படின்னா, சுரேஷ் சாரோட கேலிபிரேஷனுக்கும் சுரேஷ் சாரோட பொசிஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பிசைட்ஸ் கருத்துக்கள், ஒப்பீனியன், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் ஒரே ஒரு ரெஸ்பெக்ட்ல மட்டும்தான் அவர் பார்ப்பேன். ஹி இஸ் a சீனியர் அண்ட் we as a media people we have lot of different opinion on a points what we discuss it தவிர the respect never let one step ahead down on. எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது. I personally have a huge respect on him. பப்ளிக் கிரவுண்ட்னு வரும்பொழுது அவருக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா இருந்தாலும் we won't let his respect go for toss, nor we will not encourage or entertain something to happen for toss. எங்களுக்கு அது அவசியமும் கிடையாது. அது வந்து நாங்கன்னு சொல்ல வர்றது ஐ எம் சேயிங் not a YouTubers, media people. We media people. Suresh sir, I hope you can understand what I'm referring as media. Thank you sir. எனக்கு புரியுது. அந்த ஒரு thin line அத வந்து அனாவசியமா கிராஸ் பண்றாங்க எல்லாரும். அதுதான். நீங்க அத வந்து நிறைய பேர், I'm not actually referring anyone. நாங்க வந்து பேசுறதுனால sometimes take it for granted, take it for advantage. நாங்க எங்களுக்கு ஏதோ லைம் லைட்டுக்கு தேவை வரோம், இல்ல தேடி வரோம். நாங்க நிஜமா என்னன்னா, நான் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் என்னன்னா, இவரே வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எனக்கு இவரு ஒரு விதத்துல இன்ஸ்பயர் ஆகுறாரு. நான் வந்து எனக்கு இந்த ஸ்பேஸை வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், இந்த ஷோவே திருப்பி திருப்பி பாக்குறோம், அதனால இந்த ஷோல வந்து நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், நாம பார்க்காத ஒரு பக்கத்தை நீங்க பேசுவீங்க, நாங்க யோசிக்க முடியாத இல்ல நீங்க பேசுற ஒரு கோணத்தை ரிவ்யூன்றது பண்றதுனால என்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் டம் என்ன விதத்துல சப்போர்ட் பண்ணும்னா அவ்வளவுதான், இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். செலிபிரிட்டி ஆர் ஆல் அதர் ஸ்டஃப் இஸ் அசைட், ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டு உங்க கூட இன்டராக்ட் பண்ணும் பொழுது வாட் வி கெயின் இஸ் ஒன்லி ஒன் திங், தட் ஓகே இது வந்து கத்துக்கலாம் உங்ககிட்ட, உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கு அப்படின்னு. இப்ப நாங்க ஒண்ணு தப்பு பண்ணிருப்போம், நீங்க எங்க கூட இப்ப எங்களுக்கு எப்படி சொல்றது, எங்க கூட வந்து ஒருவேளை கவுண்டர் ஆஃப் த பாயிண்ட்ல நீங்க பேசும்பொழுது அந்த பாயிண்ட் எங்களை ஒரு பக்கத்துல ரியலைஸ் பண்ணி அந்த ரியலைசேஷன் ஃபேக்டர் எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது அடுத்த ஷோல அது மேல கான்சியஸா பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து மேஜரா இந்த மாதிரி ஸ்பேஸ் டம்ல வந்து பேசுறது. அத சில பேர், நான் வந்து யாரையும் இன்ஃபேக்ட் இது வரைக்கும் பேசுறவங்கள கூட நான் வந்து ஒரு பாயிண்ட்ல பேசல, அதுல உங்களுக்கெல்லாம் என்ன வேலை கன்சீவ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்க இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் திங் நான் ஐடலா இருக்கேன், செகண்ட் திங் அப்படி ஃப்ரீயா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய கேட்க தோணும், நிறைய ப்ராக்டிகலா. எங்களுக்கெல்லாம் சார் நீங்க சீரியஸா பேசுறது ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கு. அது ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்றீங்க, கேமோட புரிதலா இருக்கட்டும், ஒரு கண்டஸ்டன்ட் மேல ஒரு ஒப்பீனியன் உங்களோடது எப்படி இருக்கு நம்மளோட கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு, கேம் இன்னுமே இதை எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு அது யூஸ் ஆகும் சார். இன்னுமே அது
நான் ரிவர்ஸ்லயே எப்படி பாக்குறேன்னா இந்த நாலேஜே உங்க சைட்ல இருந்து தான் எங்களுக்கு ஷேர் ஆகுதுன்ற மாதிரி பாக்குறேன். புரியுது. அதாவது டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும்போது இன்னும் புரிதல் ஜாஸ்தி ஆகுது. ஆமா, ஆப்வியஸா அந்த பிரெயின் ஸ்டார்மிங் வந்து ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து நான் பல பேரோட பாயிண்ட்ஸ்க்கு தான் அகெயின்ஸ்டா இருப்பேனே தவிர எந்த ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஸோ ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை டார்கெட்ல திஸ் மேன் இஸ் லைக் அது இதுன்னும் போது நம்ம அந்த டிபேட்டுக்குள்ள வர மாட்டோம். நாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் கை இஸ் டூ ரூட், ஹி லாஸ்ட் ஹிஸ் ரெஸ்பெக்ட், அது இதுன்னு இந்த மாதிரிலாம் ஒரு சம்டைம்ஸ் போடும்போது நான் அதை படிக்கும் போது என்னன்னா, ஓகே சப்ஜெக்ட் மேட்டருக்கு வர மாட்டாங்க, எடுத்தோடனே இந்த சப்ஜெக்டை வச்சு ஒரு பர்சனை பிராண்ட் பண்ண போயிடுறாங்கன்னா என் பார்வையில அவங்களுக்கு வந்து சப்ஜெக்டிவா ஒரு விஷயத்த ஹெல்த்தியா ஆர்கியூ பண்றதுக்கு ரெடி இல்லைன்றது தான் என் பார்வையா இருக்குமே தவிர அவங்கள போய் திருப்பி கவுண்டர் கொடுத்தோ அவங்கள வந்து ரொம்ப கலாய்க்கிறதோ அது ஒரு பெரிய புத்திசாலித்தனமா நான் பார்க்கல. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல பேருடைய வியூ பாயிண்ட்டுக்கு நான் அகெயின்ஸ்டா இருக்கலாம். நான் அதை தான் நான் வந்து சௌந்தர்யா விஷயத்துலயோ இல்ல சில பேர் விஷயத்துல ஐ ஃபெல்ட் அஸ் ரிக்ரெட், லைக் என்னுடைய வியூ பாயிண்ட் ரொம்ப தப்பா போயிருக்கு, அது உள்ள போனதுக்கு அப்புறம் அதோடைய சேஞ்ச் ஆஃப் ரியலைசேஷனை வந்து வாட் ஐ ஃபெல்ட் இன்சைட் ஐ ஹவ் கன்ஃபெஸ்ட். not I see it is my sole responsibility. there is a there is a big group, என்ன ஒரு பெரிய குரூப் ஃபாலோ பண்ணது ரிவ்யூலயோ இல்ல இதுலயோனா அவங்களுக்கு லாஃபுல்லா இருந்தா போதும்னு மட்டும்தான் நான் பாக்குறேனே தவிர மத்தபடி என் ஒர்க்கை நான் ரொம்ப சின்சியரா செய்யறேன் இஃப் இட் இஸ் கமிங் ஃபார் த ரிவ்யூ அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒருத்தங்களை தப்பா பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருந்தோம்னா அதை நம்ம கரெக்டா மாத்திக்கிட்டதும் அது குளோபலா சொல்ல எனக்கு இதனால எந்த மைலேஜும் வராது. உங்க ஸ்பேஸ் டம் மைலேஜ்ன்றது ஒரு பர்சன் கூட கிரியேட் ஆகாது. காரணம் என்னன்னா நீங்க நல்ல நான் எனக்கு திருப்பி எத்தனையோ பேர் பேசுறவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. என்னன்னா நான் சீசன் 3, 4, 5, 6, 7, 8 எவனும் எனக்கு காசு கொடுக்கல. பிரைஸ் மணிக்கு மேல எனக்கு காசு கொடுக்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் எனக்கு முடியுதோ முடியலையோ நான் வருஷத்துக்கு ஒரு 10-15 கோடிக்கு படம் எடுத்துக்கிறேன். எனக்கு யாரும் எனக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால இது வரைக்கும் பிக் பாஸ்ல என்கிட்ட நடிச்சிட்டு போனவங்க வேணா பிக் பாஸ்ல போயிருக்காங்களே தவிர பிக் பாஸுக்கு போய் நான் சூஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் தான். அவரும் லேட்டரா என்னுடைய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சிச்சுவேஷன், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரைடு, போலீஸ், ஏகப்பட்ட பஞ்சாயத்து நேரத்துல என்னைய சரியா புரிஞ்சுக்காம வேக வேகமா தப்பான சில டெசிஷன் எடுத்து இன்னைக்கு சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் என் மேல கோவப்பட்டு பேசினதை நான் அப்பவே சொன்னேன், கர்மா வில் வாட்ச் யூ. நீ எந்த ஒரு பொது இடத்துலயும் நீ ஒண்ணு பேசினா அது உனக்கு திருப்பி கொடுக்கும், அது பெருசா கொடுக்கும், அது உனக்கு தெரியாது. ஏன்னா சினிமால காசு போடுறவன அவன் சம்பாரிச்சு அவனுக்காக சேர்க்காத ஒரு காசை இன்னொருத்த மேல போடுறான்னா அவன் கடவுளுக்கும் மேல. அந்த தொழில் தான் ப்ரொடியூசர் ரோல். இத போடுறேன்னா இதை எனக்கு வச்சுக்க தெரியாதா? ஒரு ப்ரொடியூசர் நினைச்சா ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், இல்ல என்னமோ வாங்கலாம். ஆனா இன்னொருத்தன் அவனுக்கு பிடிச்ச சம்பளத்தை கொடுத்து, அவனுக்கு பிடிச்ச கேரவன் கொடுத்து, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு, அவனை அழகு பார்த்து படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் கடைசியில் அந்த படம் வருமானமே வரலன்னா தெருல அவன் மட்டும்தான் நிற்பான், வேற யாரும் கூட நிக்க மாட்டாங்க. அந்த தொழில் செய்யற எங்களுக்கு இந்த பிக் பாஸ் ரிவ்யூல இருந்தா எனக்கு மைலேஜ் வரப்போகுது எனக்கு. ஆனா வருது ஏன்? அந்த ரிவ்யூன்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சது, அது நாளப்போக்கில் காலப்போக்கில் வருஷப்போக்கில் அது எந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த வருமானத்தை கிரியேட் பண்ணதோ வருது. பட் அதுக்கு ஒரு லாஃபுல்னஸ் இருக்கணும். அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல பேசதான் செய்வாங்க. அதாவது இவங்களுக்கு இவங்க பிஆரா இருக்காங்க, அதா இருக்காங்க, இதா இருக்காங்க, யாரும் 10 பைசா தர மாட்டாங்க. யாரு நான் சொல்றது இன்ஃப்ளூயன்சர்ஸ் லெவல்ல சொல்றேன். அதே மாதிரி யார் பேசுறதுனாலும் 1 பைசா வந்துடாது. அதனால நம்ம வந்து அந்த ஷோவை எப்படி மக்களை ரிலேட் பண்ணி கொண்டு போறோமோ அப்படிதான். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னா பர்சனலா எடுத்துக்கிட்டு அன்ஹெல்த்தியா சண்டை போட்டு அவங்களுடைய இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர், நான் அவர் பேரை சொல்ல விருப்பப்படல, அவர் வந்து ரொம்ப மனம் வருந்தி அவர் ஒரு கமெண்ட் போட்டதை பார்த்து சில பேர் கமெண்ட் போட்டிருக்கிறது அவரை சேரப் பண்றதுக்காக போட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது நான் அதை படிச்ச அவரை தான் ஒரு பாயிண்ட்ல அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா, பிரதர் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, அதை எழுதுறவன் எழுதின தரம், எழுதின மொழி எதுக்குமே நீங்க சொந்தம் இல்லை. ஏன்னா எழுதுனது அவன் உங்களுக்காக எழுதுனது இல்லை. அவன் எழுதுறதுக்கு முன்னாடி தன்னை ஒரு தடவை இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுத யார் நமக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்தான்றவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா தான் எவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு விஷயம் எழுதுறோம் அப்படின்றத அவனுக்கு தெரிய வந்துடும். இதை எழுதுறதுக்கு பெருசா அறிவு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும்
யார் நம்மளை ஹர்ட் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா, நம்ம விரும்பினவங்க, நம்ம அதிக மரியாதை கொண்டவங்க, இல்ல நம்ம அவங்க மேல ஒரு 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 பெரிய அபிப்பிராயம் வச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதை நேரா கூட பேச முடியாத, அதை நேரா கூட பேசி தீர்த்துக்க முடியாத நட்பு என்ன நட்பு? அப்படி இல்லாத ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா, நமக்கு அவங்க வேணும்னா நம்ம முயற்சி செஞ்சு நேரா போய் பேசி முடிச்சிடுவோம். வேணான்னா நமக்கு முகம் தெரியாத ஒருத்தருடைய உண்மை இல்லாத கருத்துக்கு எதுக்கு ஹர்ட் ஆகணும், இல்ல எதுக்காக நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்? 2மே அவசியம் கிடையாது. ஃபேண்டசி ஸ்பேஸ் இல்ல உங்களுடைய ஸ்பேஸ். இதுல பேச வரோம்னா நீங்க நான் என்னைய மட்டுமே நான் எடுத்துக்க சொன்னா, நான் அறிவு புரிதல் இல்ல அறிவு கத்துக்கிறது. இது 2த்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த ஷோவை பாக்குற ஒரு அறிவு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க பேசுறது என்னுடைய சிந்தனையை மாத்துமான்னு பாத்துக்கிட்டு தான் நான் வருவேன். கேள்விகள் மட்டும்தான் அது பண்ணும், வேற எதுவும் மாத்தாது. புரியுது சார். இன்னொரு ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஃபேன் சைடு, அன்ஷிதாவோட 84 டேஸ் கேமை ஒரு டிஸ்கிரைப் பண்ணா நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க சார். எல்லாரும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் சொல்லுவாங்கல்ல, நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர், பட் ஷி சர்வைவ் ஃபார் ஹர் ஓன், என்ன சொல்றது, ஹர் ஓன் டேர். அவங்களுக்கு ஒரு டேர் இருக்கு. அந்த டேர் அவங்க வந்து அதை கொஞ்சம் கூட சப்ரஸ் பண்ணாம அவங்களுக்கு வெளியில ஒரு மாதிரியான இருந்த ஒரு மிக்சடான ஒரு ஒப்பீனியன் ஆஃப் ஒரு ஒரு விமர்சனங்களை அவங்களோட டேரிங்கான கேம்ல, அவங்களோட உண்மையான கேர் அண்ட் அஃபெக்ஷன்ல அதே மாதிரி அவங்களுக்கு லாஃபுல்லா இருக்கிறதுனால இந்த கேமை பத்த எந்த சிந்தனையும் இல்லாமல் தானா இருந்து கேமை பத்தி ஒரு செகண்டும் யோசிக்காததுனால அந்த கேம் கிளம்பி போன்னு சொல்ற நேரத்துல கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே ஓகே சார். ஷி இஸ் நாட் a game material. ஓகே ஓகே. சோ ரியலிஸ்டிக்கா இருந்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கான ரியலிஸ்டிக், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கணுமோ இருந்துட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே சார்.